இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த நாட்கள் அது. தொடர்ந்து பல வாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். எகிப்தியர் அதன் பாடுகளை அனுபவித்தும் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க பார்வோனுக்கும் விருப்பமில்லை, யாருக்கும் விருப்பமில்லை. கடைசி வாதை 10வது வாதை கர்த்தர், அது பயங்கரமான தலைப்பிள்ளை சங்காரம், தலைப்பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தினார். இப்ப இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பதற்காக ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வாசலின் நிலைக்காலில் நீங்கள் பூச வேண்டும். பூசும் பொழுது இரவு நேரத்திலே சங்காரதூதன் வரும்பொழுது அந்த அடையாளம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து விலகி போய்விடுவான். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அங்கெல்லாம் தலைப்பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அன்று இரவே சங்காரதூதன் எகிப்தியர் வீடுகள் புகுந்து பெரிய அழிவு அங்கு நடந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டார்கள். காரணம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்கள். பாருங்கள், அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள கடந்து வந்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்தத்துல உயிர் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. சயின்டிஸ்டா லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்க. இயேசுவின் ரத்தம் பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, நம்மளை சுத்திகரிப்பதோடு மட்டுமல்ல, பாதுகாக்கவும் செய்கிறது. அந்த ரத்தம் பூசப்படும் பொழுது, அந்த ரத்தத்தினால் மூடிக்கொள்ளப்படும் பொழுது பிசாசானவனோ பொல்லாத சத்துருக்களோ நம்ம நெருங்காதபடி பாதுகாப்பு உண்டாகிறது. ஒரு பள்ளியில படிக்கிற பிள்ளையருடைய சாட்சியை என்னை அதிகமாய் தொட்டது. பள்ளிக்கு படிப்பை முடித்து ஈவினிங் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட முரட்டுத்தனமான மனிதன் ஏதோ ஒரு மருந்த அவன் மேல இது பண்ணி அவளை மயக்கி அப்படியே ஒரு காடான பகுதிக்குள்ள அழைத்து சென்று விடுகிறான். இப்ப ஏதோ மயக்க கறக்கத்துல அந்த மனுஷன் அப்படி பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாள். என்ன நடக்குன்னு இவளுக்கு தெரியல. அப்புறம் கடைசியில உணர்வு வந்த பிறகு பாக்குறா, கொஞ்சம் புத்தி அப்படியே அந்த மயக்கம் தெரிஞ்ச ஒரு மாதிரி கண் பார்வை கிடைச்ச உடனே பாக்குறா, காடு பக்கத்துல அந்த முரட்டு மனுஷன் நடத்தி கூட்டிட்டு போயிருக்கிறான். சத்தம் போட்டாலும் நம்மளை கொன்னுருவாங்கிறது தெரியும். என்ன செய்யுதுன்னு இவளுக்கு தெரியல. அவன் கூட்டிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட பாலான ஒரு கிணத்து பக்கத்துல அவளை நிப்பாட்டி குனிய வைத்து நரபலி இடுவதற்கு ஆயத்தமாகி விட்டான். என்ன செய்வதுன்றே தெரியல. தப்புவதற்கு வழி இல்ல. பெரிய கத்திய கையில வச்சிருக்கிறான் தலையை வெட்டுறதுக்கு. கத்துனாலும் உதவி செய்ய யாரும் வரப்போறது கிடையாது, கொண்டு போட்டுருவாங்க தெரியும். ஆனால் அப்படி குனிந்து இருக்கும் போது அவன் கத்திய ஓங்கி ஆயத்தமா இருக்கும்போது என்ன பண்ணா, அடக்கி கொள்ளாம இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு, இயேசுவே ரத்தத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல தூதர்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு. அவங்க நல்ல கம்பீரமா வந்து இறங்கின உடனே இந்த முரட்டு மனுஷன் பார்த்த உடனே கத்திய போட்டு அலறி அடிச்சு ஓடி போயிட்டான். மறுபக்கத்துல பிள்ளை ஸ்கூலுக்கு போனதை காணலின்ற அந்த பெற்றோரும் அந்த பெற்றோருடைய சபை போதுகரும் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் அழகா அந்த மகளை வீட்டுக்கு வரும்படியாய் வழியை காண்பித்து வீட்டுக்கு போய் தப்பி விட்டாள். அன்று பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டின் ரத்தம் வீட்டுல பூசப்படும் பொழுது அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குமானா, அதை விட பாதுகாப்பு நிறைந்தது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தம். எங்கு பார்த்தாலும் விபத்துகளை பார்க்கிறோம், ஆபத்துகளை பார்க்கிறோம், கொள்ளை நோயை பார்க்கிறோம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இயேசுவின் ரத்தத்தினால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் மூடப்படும் பொழுது, அந்த ரத்தம் நம்ம பூசப்படும் பொழுது நம்முடைய உடைமைகளுக்கு கூட கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். பாதுகாப்பற்ற நிலைமை நீங்கள் உணர்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? என்ன செய்துன்னு தெரியல, பயந்து வாழ்றீங்களா? நமக்காக கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம்
இன்று நமக்காய் பரிந்து பேசுவதோடு மட்டுமல்ல, பாதுகாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை உரிமையாக்கி கொண்டு அந்த ரத்தத்தினாலே மூடப்பட்டிருப்போம். அதுதான் நமக்கு என்றென்றைக்கு உள்ள பாதுகாப்பு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாதுகாப்பற்ற நாட்கள் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விபத்துகள் எங்க பார்த்தாலும் ஆபத்துகள், காலையில போறவங்க சாயங்காலம் திரும்பி வருவார்களா என்கிற ஒரு நிச்சயமற்ற உலகத்தில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இரக்கம் பெரிது, நம்முடைய அன்பு பெரியது. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தம் பெரிது ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மூடுவீராக. பாதிக்கப்பட்ட பகுதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அந்த ரத்தத்தினால மீண்டுமாய் புதுப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும், சரியாக இயங்கட்டும் அப்பா. எந்தவித கொட்டிய வியாதிகளான நம்முடைய ரத்தத்தினால் அந்த வியாதிகளின் கூரை முறிப்பீராக. சத்துருவின் கண்களுக்கு விலக்கி காக்கும்படியாய் ஒவ்வொரு குட்டி பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை என் ஆண்டோட ரத்தம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. ரத்த கோட்டைக்குள்ள வைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வியாதியோ, கொள்ளை நோய் அல்லது வாதைகளோ குடும்பத்துல மாற்றி விபத்துகள், ஆபத்துகள், காயங்கள் அல்லது கொடூரமான மரணக்கட்டுகள் இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை பூசி பாருங்க. அந்த ரத்தத்துல வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. அது எதிரிகளை துரத்தும், சத்துருக்களை அழிக்கும், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அந்த ரத்தத்தை கர்த்தர் நமக்கு சிந்திருக்கிறார். உரிமையோடு அந்த ரத்தத்தை உரிமையாக்கி கொண்டு தொடர்ந்து ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, தீய ஆவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே.